அனைவருக்கும் வணக்கம். அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் செப்டம்பர் 19ஆம் தேதியை காண்போம். செப்டம்பர் 19ஆம் தேதி ஒரு சொல்லில் கூற வேண்டும் என்றால் இறப்பு என்று சொல்லலாம். மனிதன் வாழ்கிற நேரம் அல்லது உலகியல் உணர்வின் நிலையில் தொடங்கி முடிவடைகிறது. நாம் வாழ்கின்ற அந்த உணர்வின் நிலையில் தொடங்கி முடிவடைகிறது வாழ்கிற நேரம் என்று கூறலாம். இந்த முடிவடையும் நேரத்தினை இறப்பு என்று ஒரு சொல்லில் கூறலாம். அழியாத மனிதன் எல்லா மாற்றங்களின் கீழும் உறுதியாக இருக்கிறான். அவனது உடலின் மரணம் அவன் வாழும் நிலையில் அழிவற்ற விழிப்பினை தடுக்காது. வாழ்கின்ற நிலையில் அழிவற்ற விழிப்பினை தடுக்காது மரணம் என்று நாம் கூறலாம். அவர் பகிர்ந்த ஜேம்ஸ் ஆலன் பகிர்ந்த அந்த செப்டம்பர் 19ஆம் நாள் அன்று அழியாத மனிதன் விண்ணுலகம் அல்லது வானுலக உணர்வு நிலையில் வாழ்கிறான். அதில் தொடக்கமும் முடிவும் இல்லை. வாழ்கிற நேரம் நிலையானது. மனிதன் வாழ்கிற நேரம் நிலையானது. அழியாத மனிதன் விண்ணுலகம் அல்லது வானுலக உணர்வு நிலையில் வாழ்கிறான். அதில் தொடக்கமும் முடிவும் இல்லை. வாழ்கிற நேரம் நிலையானது. வாழ்கிற நேரம் உலகியல் உணர்வில் நிலையில் தொடங்கி முடிவடையும் நிலை இறப்பு என்று ஒரு சொல்லில் கூறலாம். பதிந்த ஆங்கில பதிவினை காண்போம். What he says on September 19th, Eve can say ever alive birch existence. Ever alive birch existence. The mortal man lives in the time or world state of consciousness which begins and ends. The mortal man lives in the time or world state of consciousness which begins and ends. The immortal man remains poised and steadfast under all changes, and death of his body will not interrupt the eternal consciousness in which he abides. The immortal man remains poised and steadfast under all changes, and death of his body will not interrupt the eternal consciousness in which he abides. The immortal man lives in the cosmic or heaven state of consciousness in which there is neither beginning nor end, but an eternal now. You can say eternal now in the sense what he lives in this world with even after his death or before his death, in the time of his life, he has the consciousness which begins and ends. The consciousness which begins and ends. So that's what we call in acrostic ever alive birch existence. No beginning and no end. So we can call it in acrostic Eve and say this. I conclude what James Allen is written in his book of meditation on September 9th, the content of which I describe it in acrostic Eve. தமிழில் ஒரு சொல்லில் கூற வேண்டும் இறப்பு என்று சொல்லலாம். இறப்பு என்பது வாழ்கிற நேரம் அல்லது உணர்வின் நிலையில் தொடங்கி முடிவடைகிறது. உலகில் உணர்வின் நிலையில் தொடங்கி முடிவடைகிறது என கூறி இந்த செப்டம்பர் 19ஆம் தேதி பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.